20 வருஷம் கழிச்சு கன்சீவ் ஆயிருக்காங்க. இந்த 4 வரிய சொல்லி அது எந்த வரின்னு தெரிஞ்சுக்கணுமா? கந்த சஷ்டி கவசம் படிச்சா, சஷ்டி விரதம் இருந்தா கருப்பை என்னும் அகப்பையில் குழந்தை பிறக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த கந்த சஷ்டி கவசத்துல பர்டிகுலரா ஒரு 4 வார்த்தை, 4 லைன் இருக்கு. அந்த லைன் தான் விந்து விந்து மயிலோன் விந்து முந்து முந்து முருகவேல் முந்து எந்தனையாளும் ஏரக செல்வ மைந்தன் வேண்டும் வரமகிழ்ந்து உதவ வேண்டும். எந்த தெய்வத்துக்கிட்டையும் நீ வர மகிழ்ந்து கொடுன்னு சொல்லி கேட்க முடியுமா என்னன்னு எனக்கு தெரியல. எந்த பாடல்லையும் அந்த மாதிரி வார்த்தைகள் இல்லை. ஆனா கந்த சஷ்டி கவசத்துல அந்த வார்த்தையை வச்சிருக்காங்க. ஸோ இந்த அம்மா எப்ப பார்த்தாலும் கேட்டுக்கிட்டே இருக்கேன், சரி போ அப்படின்ட்டு ஏதோ ஏனோ தானோ எவனோ செத்தானோ ஒரு வரமை கொடுக்காம வரம் மகிழ்ந்து கொடுக்கணுமா, அப்படி ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாராம். இப்ப வண்ணாரப்பேட்டையில 20 வருஷம் கழிச்சு மெஹருன் நிசா அப்படிங்கிறவங்க வேற கம்யூனிட்டி சேர்ந்தவங்க. ஆனா 5 வருஷமா 4 வருஷமா சஷ்டி விரதம் இருந்து இது 5வது வருஷம். இப்ப அவங்க 3 மாசமா கருத்தரிச்சிருக்காங்க. இப்போவும் ஃபாஸ்டிங் எடுக்க போறாங்க. எப்படின்னா ஹெல்த்தியா உப்பு சர்க்கரை இல்லாம ஹெல்த்தியா சாப்பிட்டுட்டு இருக்க போறாங்க. போன 4 வருஷம் வெறும் தண்ணி ஃபாஸ்டிங் மட்டும் இருந்தாங்களாமா. கந்த சஷ்டில எல்லா பிரச்சனைக்கும் எல்லா தீர்வுகளும் இருக்குங்க. குழந்தைக்கு இந்த 4 வரி, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு என்னென்ன 4 வரி இருக்குன்றத நான் உங்களுக்கு இன்னொரு ரீலா போஸ்ட் பண்றேன். முருகா.